பதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். என்னன்னா எங்க அண்ணன் ஓபிஎஸ் இருக்காருல்ல, அவருடைய நிலைப்பாடு தான் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த 2026 தேர்தல் பரபரப்பா இருக்கிற இந்த டைம்ல தான் ஓபிஎஸ் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கூட்டணி எந்த பக்கம் போய் சேர்றது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கும்போது, ஏன்னா நம்ம ஆளு 3 வாட்டி முதலமைச்சரா இருந்தவரு. அப்படி முதலமைச்சரா இருந்த இவரையே பல நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க. தேமுதிக இன்னமும் கூட்டணி அறிவிக்கல. அன்புமணியோட இருக்கிற பாமக ஒரு பக்கம் அதிமுக தான் என்டிஏ கூட்டணின்னு வந்துருச்சு. நேத்து நடந்த கூட்டத்திலையும் மாம்பழ சின்னத்தை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் அப்படி வன்மையா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது கேஸ் போடுறதாவும் சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு சூழல்ல இருந்துட்டு இருக்க டைம்ல இன்னொரு பக்கம் தாவேகாக்கு கூட்டணி அமையுமா அமையாதா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த கூட்டணி அமையுமா, காங்கிரஸோட ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, தேமுதிக போயிடலான்னு, ஓபிஎஸ்ஏ ஒரு பக்கம் போயிடலாம் அப்படின்னு ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு. ஆனா என்ன நிலைன்னு தான் தெரியாம இருக்கு. தாவேகாவும் சரி இவங்களும் சரி கூட்டணியை அறிவிக்காமலே இருந்துகிட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட சூழல்ல தான் என்ன பண்ணிருக்காரு, இவர் போய் ரகசிய மீட்டிங் எல்லாம் போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் திமுகவுடைய கூட்டணி பாத்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஸ்பாயில் அப்படின்னு சொல்லிட்டு பியூல் கோயஸா யாரோ அவர் தம்பி சொல்லியிருக்கா. அப்படி ஏன்னா தேர்தலுக்காக வந்திருக்க ஒரு ஆய்வு பண்றக்கூடிய ஒருத்தர் அவரு ஒரு பக்கம் தாவேகா விஜய் ஒரு பெரிய ஸ்பாயிலருங்க, சிறுபான்மையினர் வாக்கு மற்றும் இந்த பிரிஞ்சு போன அதிமுக பிரிஞ்சு இருக்கலையா, இந்த என்டிஏ கூட்டணி இருக்குல்லையா, இந்த பிரிஞ்சு போன இவங்க எல்லாம் அதிருப்தியில இருக்கிற இந்த சூழல்ல அவங்க வாக்குலாம் பிரிச்சு எடுத்துப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்படி ஒரு பெரிய கணிப்பு இருக்குன்றதுனால விஜய் பக்கம் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு. ஓபிஎஸ் அங்க போய் சேருவாரா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில இவர் அன்னைக்கே சொன்ன மாதிரி தான், முன்னாடியே ஒரு வாட்டி சொல்லி இருந்தார் இல்லையா, திமுக ஒன்னும் பெரிய குத்தெல்லாம் பண்ணிரல, பெரிய துரோகம் எல்லாம் பண்ணல எடப்பாடி அளவுக்கு அப்படின்ற ஒரு சூழல்ல இன்னைக்கு அவரோட போய் மீட் பண்ணிருக்காரு. என்ன ஏது தேர்தல்ல இப்படியாச்சும் போய் ஜெயிச்சிடலாமா, இல்ல கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அடியில போய் தரைய தொற்றுவாரா, அரசியலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல ஆயிடுவாரான்ற ஒரு பெரிய சந்தேகத்திலே அவர் ஆள் இருந்துகிட்டு இருக்காரு. என்ன பண்ண போறாரோ பாவம். இத்தனைக்கும் தமிழ்நாட்டுல 3 முறை இடைக்கால முதலமைச்சராவே இருந்தவரு எங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். இந்த பங்காளி சண்டைக முத்தி போய் உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையா அப்படின்னு தூரம் போன ஓபிஎஸ் ஓட நிலைமை இன்னைக்கு பரிதாபமா தான் இருக்கு. கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அவர் பாட்டுன்னு உள்ள போய்கிட்டே இருக்காரு. அவருடைய அரசியல் நிலை என்ன ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகத்துக்கு ஆளான ஆளா இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு. அப்படியாப்பட்ட இவரு இன்னைக்கு ஐயா சபாநாயகருடைய அறையில 15 நிமிஷம் ஆலோசனை பண்ணிக்கிறாரு. யாரு கூட? எங்க அண்ணன் சேகர் பாபு கூட போய் ஆலோசனை பண்ணிருக்காரு. என்ன கோயில்ல சுண்டல் வாங்கவா, இல்ல அது சுண்டல் வாங்குறது எங்களா போடுவீங்க நான் கேட்க போயிருப்பாரு. திமுகவுடைய கூட்டணி எப்படி இருக்கும், இல்ல போய் சேர்ந்துக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு நிலை பேசியிருப்பாங்களோ அப்படின்றது பல பேரோட கருத்துக்களா இருக்கு. உங்களுக்கும் அப்படிதான் தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா இவர் கடந்த முறையே எடப்பாடி கூட எல்லாம் போய் சேர்றதுக்கு நான் போய் திரும்ப திமுகலே சேர்ந்துருவேன், எடப்பாடி செஞ்ச துரோகத்தை விட திமுக எல்லாம் ஒண்ணும் செய்யல அப்படின்றது தெளிவா சொல்லியிருந்தாரு இந்த மனுஷன். இவரு ஆல்ரெடி ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா ஜெயிலுக்கு போகும்போது முதலமைச்சர் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் சொத்து குவிப்பு வழக்கு அதுல திரும்ப ஜெயிலுக்கு போயிருந்தப்ப இடைக்கால முதலமைச்சரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவர் தான் தன்னை அறிவிச்சுக்கிட்டாரு, நான் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் இவர் இறங்குங்க சசிகலா அவங்க கொடுத்துடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இவரு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால கூவத்தூர்ல போய் தனியா மீட்டிங்க போட்டு எங்க அண்ணன் டேபிள் கடியெல்லாம் பூந்து எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சசிகலா கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொன்ன இடத்துல என்ன ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒப்படைக்க மாட்டேன்னு இபிஎஸ் கால வாரிட்டாரு. இதனால ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கும் ஒரு பக்கம் பிரிவாய் போச்சு, இபிஎஸ்க்கு சசிகலா ஒரு பக்கம் பிரிவாய் போச்சு. இப்படி இருந்த சூழல்ல தான் டிடிவி தினகரன் பாரு எங்க அம்மா ஆட்சியை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தனியா கட்சி ஆரம்பிச்சு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு தனியா போனவரு அம்மா ஆட்சியை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் என்ன பண்ணிக்கிறாரு, என்டிஏ கூட்டணியில் நினைச்சுக்கிறாரு. இவர் இணைய மாட்டாரு, உலக அதிசயம் வரலாம் இணைஞ்சிட்டா அப்படின்ற அளவுக்கு டிடிவி தினகரன் பேசிக்கின்னு இருந்தாரு. ஏன்னா எடப்பாடி எல்லாம் மிகப்பெரிய துரோகி, அவர் இருக்கிற வரைக்கும் அதிமுக உருப்படாது அப்படிலாம் பேசிட்டு இருந்த டிடிவி தினகரன் இன்னைக்கு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்ணிட்டாரு, திரும்பவும் அவரு கூட போய் சேர்ந்துட்டாரு, என்டிஏ கூட்டணியில இணைஞ்சிட்டாரு. இதுல வேற அம்மா ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு
என்டிஏல போய் சேர்ந்துக்கிறாரு. நெட்டிசன்கள்லாம் வந்து இன்னமும் ட்ரோல் பண்ற ஒரு விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மா அன்னைக்கு சொன்னதான் ஒரு வாட்டி 1996ல நான் ஒரு வாட்டி கூட்டணி வச்சுட்டேன். அது மிகப்பெரிய தவறு. இனிமே அது நடக்கவே நடக்காது. என்றைக்கும் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு போட்ட வீடியோவை ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா அப்படி சொல்லி அந்த அம்மாவை ஆட்சி கொண்டு வர்றதுக்கு பிஜேபி கூடயே போய் எடுத்துன்னு போய் சொருவினார் பாத்தியா? எங்க அண்ணன் டிடிவி குக்கரு போச்சு. அதுக்கப்புறம் தொப்பி வாங்கினாரு. தொப்பியும் போட்டு காத்துல பறக்க விட்டாரு அப்படின்ற மாதிரிதான் அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் இருந்துகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல தான் ஓபிஎஸ் அவர்கள் எப்படியாச்சும் திரும்பவும், ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி 2017லயே வந்து பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு இவங்களை வந்து சேர்த்து வச்சதே பாத்தீங்கன்னா நம்ம மோடி ஜி அவர்கள் தான். அவர் சேர்த்து வச்சாரு. திரும்ப அந்த கூட்டணி அப்படியே அமைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் தோத்துட்டாங்க. சரி, அதெல்லாம் போச்சு, தனியா பிரிஞ்சு வந்து தோத்துட்டாங்க. இப்ப இந்த வாட்டி எப்படியாச்சும் சேர்த்து வச்சிருவாரு மோடிஜி அப்படின்ற எதிர்பார்ப்புலதான் நேத்து நடந்த கூட்டத்துல, மதுரவாயில நடந்த கூட்டத்துல எப்படியாச்சும் சேர்த்துருவாங்கன்னு பார்த்தா எல்லாருக்கும் வந்து ஒரு அழைப்பு போயிருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் வரைக்கும் அழைப்பு போயிருக்கு. ஆனா எங்கன்னா ஓபிஎஸ்க்கு மட்டும் அழைப்பு போல. அப்ப இதுவும் வந்து ஃபெயிலியரா போச்சு. நயினா நாகேந்திரனுக்கே வந்து கால் பண்ணிருக்காரு. எப்பா எப்படியாச்சும் என்னைய கொஞ்சம் சேர்த்து வை, நான் உள்ள போய் சேர்ந்துரு அப்படின்ட்டு. ஆனா நயினா நாகேந்திர சம உசாரு என்ன பண்ணாரு பாத்துங்க, உட்கட்சி விதத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதை தெளிவா எடப்பாடி சொன்னதை புடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா ஓபிஎஸோட போனே எடுக்காம இருந்திருக்காரு. இப்படி ஒரு நிலைப்பாட்டுல இருந்திருக்க இந்த டைம்ல என்ன பண்றதுன்னு ஓபிஎஸ்க்கு தெரியலங்க. பாவம் என்ன பண்ணுவாரு. இதையே வந்து நான் உனக்கு வந்து ஒரு கேடு வைக்கிறேன். இந்த தேதிக்குள்ள நீங்க வந்து அறிவிக்கல, ஒரு நிலைக்கு வரல எடப்பாடி அப்படி அப்படின்னா நான் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போவேன் அப்படின்னாரு. இதுக்கிடையில அம்மாவுடைய நினைவு தினத்துக்கு அன்னைக்கு என்ன பண்ணாங்க, அவர்கிட்ட போய் பேட்டி கேக்குறாங்க. ஐயா தனி கட்சி ஆரம்பிக்க போறீங்களா, என்ன காதை அது அப்படின்னு. நான் எங்க அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்சா அப்படி. ஓகே ரைட்டு, அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டாரு, இதுக்கு மேல ஆவாதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அவங்கள வச்சு இப்ப ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்துலதான் வந்து இவர் என்ன பண்ணுவாரு, எப்படியாச்சும் போய் தாவேகா கூட சேர்ந்துடலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் எடப்பாடியை போட்டு கிளி 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 கிழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எடப்பாடி இல்லாத அதிமுக கண்டிப்பா உருட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பல பேருக்கு அப்படிதான் இருக்குது, இருந்தாலும் வச்சுக்கங்க. ஏன்னா அம்மாக்கே வந்து ஓபிஎஸ் தான் கண்ணுக்கு தெரிஞ்சாரு. எடப்பாடி எல்லாம் எங்க இருந்தாருன்னு தெரியல. கூவத்தூர்ல போயிட்டு இன்ச்சுக்கடியில பூந்து இன்னைக்கு எடப்பாடியை தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வளர்ந்து இருக்காரு. இப்படிப்பட்ட சூழல்ல ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, சரி இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஓபிஎஸ் இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமா, ஏன்னா ஓபிஎஸ் கூடவே சேர்ந்துக்கின்னு இன்னும் தேமுதிக, ராமதாஸ் பக்கமான பாமக, இவங்க யாருமே வந்து கூட்டணி பத்தின தெளிவு இல்லாம இருக்கு. 4 முனைக்கு போட்டியா வேற இருக்கு. தாவேகா, என்டிகே, இவங்க யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி, இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி. இப்படி இந்த 4 கூட்டணியில ஏதாச்சும் ஒண்ணுத்துல போய் சேர்ந்தாவணும். ஓபிஎஸ்க்கு வேற வழி இல்ல. முதல்ல சொன்ன மாதிரி கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே டொயின்னு கீழே போயிட்டே இருக்காரு. இப்படிதான் அவர் கூட இருந்த வைத்தியலிங்கம் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, போய் திமுகலே திரும்பவும் சேர்ந்துட்டாரு. சேர்ந்துட்டாரு, வேலைக்கு ஆகாது, இவருக்கு பெரிய ஆபத்து வந்துகிட்டு இருக்கு, அடுத்து எல்லாருமே போய் சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். இன்னொரு பக்கம் எனக்கு அரசியலே வேணாம் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு என்ன பண்ணிருக்காருன்னா மீட்டிங் போட்டிருக்காரு. ரகசியமா ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. எப்படியாச்சும் திமுக கூட்டணியில இணைஞ்சிருவாரு அப்படின்ற பல பேரோட எதிர்பார்ப்புகள் இருக்கு. உங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. நன்றி.